இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சத்யராஜ், சரத்குமார் உள்ளிட்டோர் நடித்துள்ள மழை பிடிக்காத மனிதன் என்ற திரைப்படத்தின் டீசர் வெளியிடப்பட்டுள்ளது. டீசரில் ரஜினி, கமல் நடிப்பில் வெளிவந்த அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை என கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் ஏசுதாஸ் பாடியுள்ள பாடல் இடம்பெற்றுள்ளது. தான் இசையமைத்த பாடல்கள் தனக்குத்தான் சொந்தம் என ஏற்கனவே இளையராஜா கூறி வருவதோடு சில பல வழக்குகளும் தொடுத்துள்ளார். எனவே டீசரில் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த பாடலுக்கு முறைப்படி அனுமதி பெறப்பட்டுள்ளதா என சென்னையில் நடைபெற்ற டீசர் வெளியீட்டு விழாவில் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெண்டர்ஸிடம் கேள்வி எழுப்பினர் செய்தியாளர்கள். அப்போதுதான் இந்த டீசர் பாடலும் வில்லங்க சிக்கலில் இருப்பது தெரிய வந்தது. ப்ரொடியூசர் சைடுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரை பார்த்து பேசுறதுக்காகவும் உரிமை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ இதோட ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. அது அவங்க அதுக்கான ஃபார்மல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாடல் உரிமம் வைத்திருப்பதாக கூறப்படும் சரிகமா இசை நிறுவனத்தை முதலில் அணுகிய பட தயாரிப்பு குழுவினர் பாடலை பயன்படுத்துவது தொடர்பாக மரியாதை நிமித்தமாக இளையராஜாவை அணுகியுள்ளனர். அந்த பாடலின் இசையமைப்பாளர் என்ற முறையில் உரிமம் தன்னிடமே பெற வேண்டும் என இளையராஜா கூறியதாக தெரிவித்தனர் படக்குழுவினர். ஒரே பாடலுக்கு 2 பேரிடம் உரிமம் பெற வேண்டுமா என திணறிய படக்குழுவினர் படத்திற்கு மிகவும் அவசியம் என்பதால் முதலில் டீசரில் பாடலை இடம்பெறச் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. யாரிடம் உரிமம் பெறுவது என்பதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என தெரிவித்தார் தயாரிப்பாளர் தனஞ்சயன். ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. 2 பேரை கிளைம் பண்றாங்க அந்த காப்பிரைட். அதை சார்ட் அவுட் ஆயிடும் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள. ஒரு சைடுல அவங்க சொல்றாங்க, ஒரு சைடுல மியூசிக் கம்பெனி சொல்றாங்க. டீசர்ல இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு. சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். பாடல் உரிமை பட தயாரிப்பாளரிடம் இருந்தாலும் இசையமைப்பாளர் என்ற முறையில் இளையராஜாவும் சில படங்களின் உரிமையை பெற்றிருப்பதாக கூறினார் விஜய் ஆண்டனி. இல்ல சார், ஆக்சுவலா ராஜா சார் ஒரு டைம்ல ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் ஆடியோ லேபிளே வச்சிருந்தாரு. அவர் சொந்தமாவே ஆடியோ லேபிள் ஐ திங்க் எக்கோ அப்படின்ற கம்பெனியோட ஓனரே அவர் தான் நினைக்கிறேன். அவர் ஃப்ரெண்டோட பேர்ல வச்சு நடத்திட்டு இருந்தாரு. ஓனர்ஷிப் உள்ள பாடல்களுக்கு தான் அவர் ஒரு ராயல்டி கேட்கிறாரு நினைக்கிறாரு. எல்லா படத்துக்கும் எல்லாத்துக்கும் சம்பளம் வாங்கிக்கிறாரு. இல்லங்க, இருந்தாலும் அவர் ராயல்டி கேட்கிறாரு. இப்ப பில்டிங் கட்டுற கொத்தனாருக்கு பில்டிங் சொந்தமா இல்ல ஓனருக்கு சொந்தமா? சம்பளம் வாங்கின படத்துக்கு கேட்கணும்னு. எல்லா படத்துக்கும் சம்பளம் வாங்கல. ஆக்சுவலா அவர் படத்துக்கு சம்பளம் வாங்கல. இல்ல, சம்பளம் வாங்காத படத்துக்கு அவர் கேட்கலாம். பிளஸ் அவர் ஆடியோ கம்பெனியை வச்சிருந்தாரு. அவர் எக்கவுண்டர் ஆடியோ கம்பெனியோட ஓனர் அவர் தான். தமிழ் சினிமாவில் படம் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கதையாக இருந்தாலும் சர்ச்சை மட்டும் ஒன்றாகவே இருந்து வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நந்தாவுடன் செய்தியாளர் யுவராஜ்.